ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்க டே மணி விளாக் பார்க்கலாமா? இப்போலாம் காலைல எந்திரிச்சதுமே மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்போதைக்கு அவங்க அப்பா செல்லை போட்டு கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுவாங்க. அதனால் இப்போ ரெகுலராக மார்னிங் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காலையிலேயே எங்கே கிளம்பியாச்சுன்னா ஒரு ஒரு சின்ன விசேஷம். எப்படின்னா தாலி பிரித்து பொறுக்குறாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் நானும் எங்கள் அண்ணியுமே போயிருந்தோம். போயிட்டு சீக்கிரமாக ஒரு 1 ஹவர்லலாம் திரும்பி வந்துட்டோம். ஒரு 6:30க்கு போயிருப்போம். ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போதே அன்னி கடையில் அப்புறம் கீரை, அதுக்கப்புறம் சவுச்சவுக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி வீடெல்லாம் கழுவணும், ஏன்னா செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாமே தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் போல் வீடெல்லாம் தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை துணிமணி எல்லாமே அலசி வச்சுட்டேன். தம்பியுமே எந்திரிச்சிட்டான். அவனை வெளியில் வச்சுட்டேவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அது இல்லாமல் அப்புறம் இந்த ஃபேன்லாம் ரொம்ப ஒற்றையாக இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சா தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஃபேன் ஓடும். ஸோ அதனால் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நானுமே சாப்பாடு வச்சுட்டு பருப்பு கடைஞ்சி தம்பிக்குமே சாப்பாடு விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 மணி வரைக்கும் தூங்க வச்சிட்டேன். அதுக்கு வேணும் தூங்கும் போது தான் வீடு துடைக்க முடியும். அவனை வச்சுட்டு வீடு துடைக்க முடியாது. மற்ற வேலைனா கூட செஞ்சிடலாம். வீடு துடைக்கிறது செட் ஆகாது. அதனால் அவனை தூங்க வச்சுட்டு துடைக்கலான்னு தான் பிளானேவும். அதனால் அவனை தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் துணிலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து மடித்து வச்சுட்டு, ஏன்னா அப்படியே போட்டோன்னா சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் மடித்து வச்சிட்டேன். அதுக்குள்ளேயுமே தம்பியுமே எந்திரிச்சிட்டான். அவங்களோட ஷர்ட்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் அதெல்லாம் மடிக்கலை. அது ஒரு நாள் மடிக்கணும். அப்புறம் வீடெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. ஏன்னா அங்கங்கே ஒட்டுற அது மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இந்த மெயினாக அந்த ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். இதில் எப்படி தான் வந்து செய்கிறதுனே தெரில. ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடு கழுவும் போது ஒன்று கிடச்சிச்சு. நான் ஒரு மிஞ்சி தொலைச்சிட்டேன், நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது இன்றைக்கி நான் வீடு கழுவும் போது கட்டிலுக்கடியில் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே குளிச்சுட்டு ஒரு குட்டி மேக்கப் போட்டுட்டு தம்பியுமே குளிக்க வச்சுட்டு அவனுக்குமே பால் ஆற்றி கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி மாவு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு பூ வேறு இல்லையா? ஸோ அதனால் பூவெல்லாம் வாங்கிட்டு மாவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே ஒரு 6:30-7 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் இட்லி இந்த டைம்லேயே ஊற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் தம்பி வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ஏன்னா வெளியில் தெருவில் நிறைய பசங்களாம் இருக்காங்க, அவங்க கூட விளாண்டுட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம். அப்புறம் நானுமே சரி இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அந்த தெருவுலேயே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்குமே சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்துச்சு. அதனால் டானிக் குடிச்சிட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு சரி நானுமே தோசை ஊற்றி, எனக்கு இட்லி என்னமோ பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவனுமே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு காலைல கோயிலுக்கு போகணும்ல, ஸோ அதனால் கட்டி வச்சுட்டு நானுமே தூங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.